Hi friends, welcome to Healthy Foods. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோல்டன் பீட்ரூட் புலாவ். இது மசாலாக்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் அதே நேரத்தில் சிம்பிளாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ், 250 கிராம் கோல்டன் பீட்ரூட், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டர் இல்லை நெய், 10 முந்திரி பருப்பு, கொத்தமல்லி புதினா ஓரளவு சம அளவுக்கு எடுத்துக்கோங்க, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை. ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டையும் நல்லா சுடுபடுத்திக்கோங்க. இப்போ பட்டர் நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு வகைகளை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஆரம்பத்திலேயே வதக்கிறதால அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து ஒரு 6-7 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு ஓரளவு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த கொத்தமல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம பீட்ரூட்டை வதக்கிறதால அந்த பீட்ரூட்டில் அந்த ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆகிடும். இப்போ பீட்ரூட் நமக்கு நல்லா சாட்டை ஆகி பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்க்கலாம். இந்த ரைஸை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த பீட்ரூட்டோட சேர்த்து மெதுவாக பக்குவமாக உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்ச சூடான தண்ணியை இப்போ சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணியை நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் 2 கப் ரைஸ் சேர்த்தா ஒரு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் அளவு. இப்போ ரைஸை நம்ம 3/4 வாசி வேக வைக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரைஸ் உடையாமல் லேசாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் நமக்கு 3/4 வாசி குக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸுக்கு மேலே தண்ணி லேசாக இருக்கும். இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு தம்லேயும் அந்த ரைஸை முழுசாக குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் தம் வச்சாச்சு. இப்போ ரைஸ் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்குது. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கோல்டன் பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.